ஹாய் எவரிவான், வணக்கம். நான் உங்கள் தில்லைநாதன். நிறைய அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இமெயிலையும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு எனக்கு நிறைய சில வாழ்த்துக்களாக சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதே சமயத்தில் இந்த நியூமராலஜி, அதாவது எண் கணிதம், இது எப்படி வேலை செய்யுது, இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுது, கண்டிப்பாக அடுத்த பதிவில் நீங்கள் இந்த விளக்கத்தை கொடுக்கணும்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணனால இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக. அதே சமயத்தில் அன்பர்களே, என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, கண்டிப்பாக இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இவ்வகையான வீடியோக்கள் நான் போடும்போது உங்களுக்கு எளிதில் கண்டிப்பாக சேரும். இந்த நியூமராலஜி, அதாவது எண் கணிதம், இது சிம்பிளாக நம்ம இதோட விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னாக்கா இது எப்படி வேலை செய்யுது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள், இப்போ ஒரு ரேடியோ இருக்குது. இப்போ அந்த ரேடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு இப்போ 99.3 இந்த ஃப்ரீக்வன்சியில் நம்ம ரேடியோ நம்ம சேனலைஸ் பண்ணுறோம். இப்போ அந்த ரேடியோ பார்த்திங்கன்னா அது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு இசையை கொடுக்குது. அந்த பாடல்களை நம்ம கண்டிப்பாக ரேடியோவில் நம்மளால் கேட்க முடியுது. இதே போல் நம்ம பிறந்த தேதி, கூட்டு எண், நம்ம பேர் பார்த்திங்கன்னா ஒரு ரேடியோ மாதிரி. நம்ம அந்த பேருன்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்ஸை கரெக்டாக நம்ம டியூன் பண்ணி பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணுக்கும் நம்ம கரெக்டாக சேனலைஸ் பண்ணிட்டோமா, அதுலேருந்து ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் நம்ம உடலுக்கும் மனதுக்கும் ரிசீவ் ஆகி நம்மளுக்கு நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த வழியை நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த பெயர் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குது. அதே அந்த ரேடியோவை நீங்கள் பாருங்கள், ஒரு தப்பான ஃப்ரீக்வன்ஸை நம்ம நகர்த்தி வைக்கும் போது அந்த ரேடியோ பார்த்தீங்கன்னா இசையை நம்ம கேட்க முடியாது, இரைச்சலை தான் கேட்க முடியும். இதை போல் நம்ம பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணுக்கும் நம்ம பெயர் அமைப்பு நல்ல சத்தத்தில் இல்லை நல்ல எண்களில் அமையவில்லை என்றால் கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய கஷ்டங்கள், துன்பங்கள், விபத்துகள், ஆபத்துகள், பிரச்சனை, மனக்குழப்பம் இதெல்லாம் கண்டிப்பாக நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்துவிடும். இப்பொழுது ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய பெயர் சப்தம், பெயரோட கூட்டு எண் பிறந்த தேதிக்கும் கூட்டுத்தொகைக்கும் சரியாக அமையாத பட்சத்தில் என்னை சந்திக்கும் போது அவரோட பெயரை நான் கொஞ்சம் மாற்றம் பண்ணி, அந்த சத்தத்தை கொஞ்சம் மாற்றம் பண்ணி, எழுத்துக்களை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி ஒரு கரெக்டான ஒரு எண்ணிக்கைக்கு கொண்டு அந்த பெயர் எண் பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணுக்கும் ஒரு கரெக்டாக டியூன் பண்ணி நான் சொல்லக்கூடிய விதிமுறைகளை அவர் கரெக்டாக பின்பற்றி வந்தால் கண்டிப்பாக நல்ல வாழ்க்கை, நினைச்ச மாதிரி அவரோட வாழ்க்கை அமைகிறதுக்கு இந்த பெயரே மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக கண்டிப்பாக இருக்கும். நான் மாற்றம் பண்ணி கொடுத்த பெயரை தினந்தோறும் புத்தகத்தில் ஒரு ரிப்பீட்டேஷனில் அந்த பெயரையா நம்ம எழுதிக்கிட்டு வரணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மந்திர சாஸ்திர நூல்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிலே சில குறிப்புகள் சொல்லியிருக்காங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை அல்லது 1008 தடவை அல்லது லட்சத்தில் 8 தடவை உருவேற்றி விட்டால் அந்த மந்திரத்தோட ஒலி அலைகள் பெருசாக உருவாகி அந்த நபருக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய நன்மையை செய்துவிடும். இதே போல் நம்ம பெயரே ஒரு மிகப்பெரிய ஒரு மந்திரம், ஒரு ஒலி அலை. அப்போ அந்த பெயரை நம்ம ரிப்பீட்டேஷனில் எழுதும் போது ஒரு நல்ல காந்த அலைகள் உருவாகி உடலுக்கும் மனதுக்கும் கண்டிப்பாக நல்ல நன்மைகள் செய்துவிடும். என்னை நேராக சந்தித்த பல அன்பர்கள் என்னோட ஆலோசனை கேட்ட பிறகு நல்ல பெயர் மாற்றம் செய்து இப்பொழுது நல்ல நிம்மதி, சந்தோஷம், குழந்தை பாக்கியம், பணம் வசதி, நல்ல வேலை, விபத்தில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் மேலும் மேலும் நல்லா வாழணும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த கலைக்கும் குருக்கும் நன்றியை சொல்லி இப்பொழுது நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.